Hello students, welcome to the Bank PO and the Clerk coaching class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. So today's topic is reading comprehension. So reading comprehension அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியலான ஒரு டாபிக். ஏன்னா டெஃபினட்டா மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு டாபிக் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்னைக்கு கிளாஸில் நாம் பார்க்க போகிறது எப்படி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், ஓகே, அப்படிங்கிற அந்த ட்ரிக்ஸ் அண்ட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ், ஓகே, நிறைய ஹெல்பிங் டூல்ஸ், இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் மூவ் ஆன். ஸோ வாட் இஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்? ஸோ ஃபர்ஸ்ட், for the people who are new to the concept of reading comprehension அப்படிங்கிறது it is the ability to process the text, understanding its meaning and to integrate with what the reader already knows. இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க படிச்சு அதோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எப்படி பதில் சொல்றீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றது தான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் உள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். இட் இஸ் நோ பிரெய்னர் டாஸ்க், அதாவது ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பேராகிராஃபை நீங்க கரெக்டாக படிச்சாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளேயே தான் இருக்கும் டெஃபினெட்லி. ஓகே, அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் மறக்கிற ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு லெங்தி பேசேஜ், ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஈஸியா எடுத்துப்பாங்க, ப்ரிப்பேரும் ஜாஸ்தி பண்ண மாட்டாங்க. பட் ஆக்சுவலா உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் அதிகமா இருந்தாதான் நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற அந்த டாபிக்கை நல்லா பண்ண முடியும். ஓகே, ஸோ தேர் ஆர் டோட்டலி 5 கொஸ்டின்ஸ். ஓகே, தேர் டோட்டலி 5 கொஸ்டின்ஸ். ஸோ அந்த 5 கொஸ்டின்ல மோஸ்டா நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கலாம், தெரியாததாகவும் இருக்கலாம். டாபிக்ஸ் மே ஆர் மே நாட் பி ஃபெமிலியர். சப்போஸ் உங்களுக்கு தெரியாத டாபிக் பத்தி அந்த பேசேஜ்ல இருக்குன்னா நீங்க கவலையே படாதீங்க. அது எந்த டாபிக் இருந்தாலும் அது உங்களை அந்த சப்ஜெக்டோட நாலேஜை டெஸ்ட் பண்ண போறது இல்லை, உங்களுக்கு அந்த பேசேஜ் புரியுதா இல்லையா அப்படிங்கறத மட்டும்தான் அது பார்க்க போகுது. அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் திஸ் பேஜ் என்னன்னா, திஸ் இஸ் டு டெஸ்ட் யுவர் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், ability to understand the context and your vocabulary. இப்போ நிறைய பேர் இந்த பேசேஜ் படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுப்பாங்க. பெரிய பேராகிராஃபா இருக்கிற உடனே அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி அப்படியே அந்த ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் டைம் கன்சியூமிங் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு டீல் வித் இட். பட் டெஃபினட்டா சொல்றேன், எல்லாராலையும் இதுல ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும், உங்களாலையும் கண்டிப்பா முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஆர்டிகிள்ஸ், நியூஸ் பேப்பர்ல நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், ஹிந்து, டெக்கான் கிரானிக்கல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் வாங்கி அதுல ஒரு பேசேஜ் ஈச் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேவரட் செக்ஷன் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், இல்ல சினிமா சில பேருக்கு பிடிக்கும், ஆர்ட்ஸ் சில பேருக்கு பிடிக்கும், இல்ல பாலிடிக்ஸ், இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டாபிக் பிடிக்குமோ, எந்த டாபிக் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ அந்த பேஜை திறந்து அந்த டாபிக்கை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க ஒரு தடவை. ஸோ நீங்க ரீட் பண்ணதான் ப்ராக்டிஸ் ஆக ஆக தான் உங்களுக்கு எக்ஸாம்ல அந்த ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறது நல்லா வரும். நீங்க ஒன்ஸ் நீங்க பேராகிராஃபை கரெக்டான டைம்ல கொடுத்த டைமுக்குள்ள உங்களால ரீட் அவுட் பண்ண முடியுதுன்னா, தென் யூ ஆர் சக்சஸ்ஃபுல் இன் ஆன்சரிங் ஆல் த கொஸ்டின். உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன அந்த டிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க உங்களுடைய நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட நியூஸ் பேப்பர்ஸ் வாங்கி அதுல ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், ஒரு ஜஸ்ட் 1 ஆர்டிகல் பர் டே ரீட் அவுட் பண்ணுங்க. லைக் அபவுட் 5 to 10 minutes, நாட் மோர் தென் தட். பண்ணீங்கன்னா இப்படி நீங்க 5 minutes, தென் 6 minutes, 7 minutesனு உங்களுடைய ரீடிங் கெப்பாசிட்டியை நீங்களே இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ள நிறைய வேர்ட்ஸ் படிக்கிற மாதிரி உங்களே நீங்க ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எக்ஸாம் வர இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ
Next important trick என்னன்னா, don't jump to reading the passage line by line or try to locate the keywords based on the question. You need to identify the background of the given passage and supporting items provided by the author. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. லைக் அதை வந்து அனலைஸே பண்ணாம அப்படியே லைன் பை லைன் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா கொஸ்டினை முழுசா கூட படிக்காம அப்படியே ஒரு ஆவரேஜா எதுவுமே அவ்வளவா புரியாம அந்த பேசேஜும் அவ்வளவா படிக்காம கொஸ்டினையும் தெளிவா படிக்காம அப்படியே ஒரு ரேண்டமா தேட ஆரம்பிச்சிருவாங்க. என்னெல்லாம் கீவேர்டு இருக்கு, எதை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பண்றது ரொம்ப தப்பு. ஏன்னா உங்களுக்கு லைன் பை லைன் படிக்கிறது, உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 2 to 3 லைன்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு டைரக்டா அது எதை பத்தி பேசுறது இந்த டாபிக்னு புரிஞ்சிடும். ஸோ நீங்க மென்டலி யூ ஷுட் பி ப்ரிப்பேர்டு டு ஆன்சர் தட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். எப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பேஜஸ்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி the motive of the given passage identification is a crucial task. The motive, அதாவது motive அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆத்தர் இந்த பேசேஜ்ல இருந்து சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது. எல்லா பேசேஜ்லயுமே இந்த கொஸ்டின் கண்டிப்பா 90% இருக்கு. இந்த கொஸ்டினோட ரீசன் என்னன்னா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டைரக்டா அந்த பேசேஜ்ல இல்லைனாலும் நீங்க பேசேஜை முழுசா படிக்கும் போது இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். வாட் இஸ் த மோட்டிவ் ஆஃப் த பேசேஜ்? எப்படி கண்டுபிடிப்பீங்க வாட் இஸ் த மோட்டிவ் அப்படின்னு? எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, உங்ககிட்ட அந்த டாபிக் படிக்கும் போது அதுல சொல்ல வரக்கூடிய மெயின் பாயிண்ட் என்னவோ அதை நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அது அவ்வளவு கஷ்டமானது கிடையாது. இட்ஸ் வெரி வெரி ஈஸி. நமக்கு ப்ராக்டிஸ் ஆக ஆக நம்மளுக்கு அது புரிஞ்சிடும். we will be seeing a lot of examples of passage. அந்த பேசேஜ் நீங்க ஒன்னொன்னா கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேக்சுவல் டேட்டா ஆர் த சப்போர்ட் ப்ரொவைடட் இன் த கிவன் பேசேஜ். இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா இல்ல ஒரு பேராகிராஃப்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு நீங்க என்ன சஜஷன் கொண்டு வர முடியும், அதுல இருந்து நீங்க என்ன கன்க்ளூட் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் டிலேட் டியூ டு ரெயின் அப்படின்னு பேசேஜ்ல ஒரு லைன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படின்னா மேட்ச் நடக்கல அன்னைக்கு அப்படிங்கிறது நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த பேசேஜ்ல. அதாவது ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப டைரக்டா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க அந்த மாதிரி நீங்க கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப். நெக்ஸ்ட், the topic should be obvious within the first 2 to 3 lines in the passage. ஸோ நீங்க பேசேஜை ஃபர்ஸ்ட் 2 to 3 லைன்ஸை படிச்சாலே உங்களுக்கு அந்த டாபிக் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். நவ் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அண்ட் நோட் டவுன் த பர்பஸ் ஆஃப் த பேசேஜ். அதாவது நீங்க நோட்ல எழுதி வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பர்பஸ் ஆஃப் த பேசேஜ் என்ன, அதாவது இந்த பேசேஜோட மோட்டிவ். பர்பஸ் அப்படின்னு சொன்னாலும் மோட்டிவ் அப்படின்னு சொன்னாலும் அது ஒண்ணுதான். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் மேக் நோட் ஆஃப் இட். மோட்டிவ் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஸோ மோட்டிவ் அப்படின்னா என்னன்னா, இந்த பேசேஜ்ல இருந்து இந்த ஆத்தர் என்ன சொல்ல வராங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த ஆத்தர் சொல்ல வர பாயிண்டை தான் நம்ம மோட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து திங்க் இன்ஃபரன்சஸ் ஆன் இம்ப்ளிகேஷன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான். அந்த கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ்ல இருந்து நம்ம என்ன அதுல இருந்து இன்ஃபர் பண்ண முடியும், அதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். Let me go on to the next slide. Identify the type of question. So identify the type of question அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் அந்த பேசேஜோட எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேசேஜ்ல இருந்து டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் ஈவன் உங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா கூட இருக்கும். நெகட்டிவ் அண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. ஓகே, அண்ட் PQ ஆர் QP டைப்ஸ் இருக்கு. இந்த ஒரு டைப்பையும் இப்போ நம்ம இன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ். ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த வேர்ட்ஸோட மீனிங் தெரியலன்னா நான் எழுதுறேன். சினோனிம் அப்படின்னா சிமிலர் மீனிங், சிமிலர் மீனிங், அதுதான் சினோனிம் அப்படின்னா. ஓகே, அதே மாதிரி ஆன்டோனிம் அப்படின்னா ஆப்போசிட், ஆப்போசிட் மீனிங். ஸோ ஆப்போசிட் அப்படின்னு எழுதினாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்.
ஆப்போசிட். ஸோ ஒரு வேர்ட் பேசேஜ்ல இருந்து கொடுத்துட்டு அவங்க டைரக்டா கேட்கறதுக்கு பதிலா இந்த பேசேஜ்ல இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே யோசிப்போம், இது சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ் எதுக்காக இங்க கேட்கறாங்க, பிளஸ் நம்மளுக்கு எல்லா வேர்ட்ஸுக்குமே மீனிங் தெரிஞ்சிருக்குமா, தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. நீங்க பேசேஜ் படிக்கும் போதே அந்த இடத்துல அது என்ன மீனிங் கன்வே பண்ணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு மேக்சிமம் அந்த ஒரு வேர்டுக்கு வேணா மீனிங் தெரியாம இருக்கலாம். ஆனா மற்ற வேர்ட்ஸ் நீங்க படிக்கும் போது அந்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு இந்த வேர்டோட மீனிங் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே புரிஞ்சிடும். வித் பிராக்டிஸ் நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இஸ் த கொஸ்டின் டிராயிங் த இன்ஃபரன்ஸ்? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சப்போஸ் மோட்டிவ், இன்ஃபரன்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க அந்த பேசேஜ் எவ்வளவு நல்லா புரிஞ்சிருக்கீங்கன்றத அந்த ஒரே கொஸ்டின்லயே பார்த்துருவாங்க. எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த மோட்டிவ் ஆஃப் த பேசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த பேசேஜ்ல முக்கியமான பாயிண்ட் எதுவோ, ஏன்னா எல்லா பாயிண்ட்டுமே அந்த ஆப்ஷன்ல இருக்கலாம், ஆனா இருக்கிறதுலயே தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆப்ட் பாயிண்ட் ஆஃப் த டாபிக் எதுவோ அதை நீங்க சூஸ் பண்ணி உங்க ஆப்ஷன் ஆன்சரா சூஸ் பண்ணலாம். நெகட்டிவ் அண்ட் எக்ஸெப்ஷன் கொஸ்டின். These types of questions are very common in the examination where you need to identify that which of the following choice is true or false. True or false அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் ரெண்டே தான், ஒன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ். ஸோ நீங்க ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் க்ரூஷியல் கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான கொஸ்டின். அது நம்ம எக்ஸாம்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் டீல் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். PQ ஆர் QP டைப். இப்போ ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுல ஜென்ரலி நம்ம எப்படி அதை டிவைட் பண்ணிக்கலாம்னா PQ டைப் அப்படின்னு ஒன்று இருக்கு, QP அப்படின்னு ஒன்று இருக்கு. P அப்படின்னா பேசேஜ், Q ஃபார் கொஸ்டின். P ஃபார் பேசேஜ் அண்ட் Q ஃபார் கொஸ்டின். PQ அப்படின்னா பேசேஜ் அதுக்கப்புறமா கொஸ்டின். அதாவது சில கொஸ்டின்ஸ் நீங்க ஒரு 2-3 பேராகிராஃப் படிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதே நேரத்துல QP அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் நீங்க கொஸ்டின் எல்லாம் ஒரு தடவை ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேசேஜ் என்னங்கிறது, நீங்க அதுல வந்து அந்த பேசேஜ்ல என்ன கேட்கறாங்க இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி அப்படிங்கிறது புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல வந்து வாட் இஸ் த கீவேர்ட். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் they will highlight a keyword. Okay, let me give an example. There are lot of, just an example, mysteries in the book அப்படின்னு ஒரு லைன் ஒன்று இருக்கு. இது வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதோ நடுவுல ஒரு லைன் வருது. திஸ் இஸ் நாட் த பிகினிங் ஆர் த எண்ட், நடுவுல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்களேன். கொஸ்டின்ல வாட் இஸ் த மிஸ்ட்ரி இன் திஸ் பேராகிராஃப்? ஓகேவா? வேர் இஸ் த மிஸ்ட்ரி ஃபவுண்ட் இன் த பேராகிராஃப்? அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நீங்க இந்த மிஸ்ட்ரின்ற கீவேர்டு எங்க இருக்கு பேராகிராஃப்ல அப்படிங்கறத அதுக்கப்புறமா நீங்க நோட் பண்ணீங்கன்னா, ஒரு தடவை கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படிச்சிட்டீங்கன்னா மிஸ்ட்ரின்ற கீவேர்டு பத்தி ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க அந்த பேசேஜ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பேசேஜ் பார்த்த உடனே உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியா, ஓகே மிஸ்ட்ரின்ற பேராகிராஃப் பத்தி ஏதோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இப்போ இன்னும் கேர்ஃபுல்லா படிப்போம்னு அந்த லைனை நீங்க இன்னும் கேர்ஃபுல்லா படிச்சா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா கிடைச்சிடும். ரீசன் என்ன, ஏன் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அப்புறம் பேராகிராஃப் சில கொஸ்டின்ஸ்க்கு பண்றோம் அப்படின்னா, நம்மளோட மோட்டிவ் அந்த பேராகிராஃப் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸை கரெக்டா ஆன்சர் பண்ணணுங்கிறது தான். ஸோ சில கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் பேசேஜை படிச்சுட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சில டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசேஜை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டா பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரலாவே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைச்ச உடனே நீங்க சப்போஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸை ஒரு தடவை பார்த்துருங்க. கொஸ்டின்ஸ் ஒரு தடவை பார்த்தா அந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர் நீங்க கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்ல, ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க அந்த கொஸ்டின்ஸை. அதுக்கப்புறமா நீங்க பேசேஜ்குள்ள போகும்போது ஓகே இந்த டேர்ம் பத்தி ஏதோ இந்த பேசேஜ்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லிங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது
உங்களுக்கு இன்னும் ஆன்சர்ஸ் ஈஸியாகவும் கிடைக்கும், டைம் நிறைய சேவ் ஆகும். புரிஞ்சுதா? இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம பேசேஜ் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட செஷன் இப்போ எப்படி இருக்க போகுதுன்னா, we will be having lot of passage and questions based on the passage. அந்த ஒரு பேசேஜை நம்ம படிச்சு அதுக்கப்புறமா வர கொஸ்டின்ஸை நம்மளே ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜ் நான் வந்து I will read out of 2 to 3 lines or a paragraph and then I will say the meaning of them. கவலைப்படாதீங்க, இதோட மீனிங்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? Let us start. Passage 1. Arthritis is the bane of millions of lives. Though it comes in many forms and can be attacked anywhere, its common theme is inflammation of tissues, usually around a joint in a skeleton. Treatment is merely palliative. Anti-inflammatory drugs, painkillers, or both. But a piece of research published this week in biochemistry by Edward Chapman of the University of Wisconsin and his colleagues offers arthritis suffers a hopefully from a strange quarter botulinum toxin. இது வரைக்கும் உங்களுக்கு நான் மீனிங் சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது பேன் அப்படின்னா ஒரு கர்ஸ், ஒரு சாபம் மாதிரி. நிறைய பேர் லைஃப்ல ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு நோய். ஸோ அதை பத்தி இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய பேரோட லைஃப்ல ஒரு கஷ்டமான விஷயமா அமைஞ்சிருக்கு. தோ இட் கம்ஸ் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ், அது வந்து நிறைய ஃபார்ம்ஸ்ல வந்து நிறைய அட்டாக் பண்ணா டிஷ்யூஸ் அட்டாக் பண்ணாலும் நம்மளுக்கு யூஸ்வலா அது ஒரு ஸ்கெலிட்டன் கிட்ட தான் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஜாயிண்ட் அதாவது ஜாயிண்ட் கிட்ட தான் உங்களுக்கு அந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டிசீஸ் வந்து உங்களுக்கு வருது. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரக்ஸ் இருக்கு, அந்த ட்ரக்ஸ் கொடுத்து சரி பண்ணலாம், ஆர் பெயின் கில்லர்ஸ் ஆர் போத். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எப்படிங்கிறத ஒரு லைன்ல கொடுத்துருக்காங்க. ஒரு ரிசர்ச் லேப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட காரணம் ஓகேவா? ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு டாக்ஸின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டுலினம் டாக்ஸின். ஓகே, அந்த டாக்ஸின் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஏன்னா ஓகே அதை பற்றி இப்போ பார்ப்போம். திஸ் டாக்ஸின் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் சப்ஸ்டன்சஸ் ஆன் எர்த். இட் இஸ் மேட் பை த பாக்டீரியம் கால்ட் கிளாஸ்ட்ரிடியம் பாட்டுலினம். ஈவன் அ ஸ்மால் அமௌண்ட், even less than a microgram, is enough to kill a healthy adult. The toxin molecules attach themselves to a protein called synaptognamin, which is found on the surface membrane of nerve cells at the junction with the muscle cells. So இது வரைக்கும் மீனிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாக்ஸின், அதாவது இந்த டாக்ஸின் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டாக்ஸின். அது வந்து கிளாஸ்ட்ரிடியம் பாட்டுலினம் அப்படிங்கிற அந்த ஒரு பாக்டீரியாமால மேடா இருக்கு. சின்ன அமௌண்ட், ஒரு மைக்ரோகிராமை விட கம்மியா நீங்க சாப்பிட்டா கூட அது வந்து ஹெல்த்தி அடல்ட்டை கூட கில் பண்ற அளவுக்கான ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டாக்ஸின். ஓகேவா? அந்த டாக்ஸின் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டாக்ஸின் மாலிக்யூல்ஸ் அட்டாச் themselves to the protein called synaptognamin. ஸோ அந்த டாக்ஸின் வந்து அந்த புரோட்டீன் மேல வந்து அட்டாச் ஆயிக்குது, which is found on the surface membranes of the nerve cell. அதாவது சிப்டோகிராமின் அப்படிங்கிறது அந்த நர்வ் செல்ஸோட சர்ஃபேஸ் மெம்பரேன்ல வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். தென்ஸ் தே ஆர் இன்ஜெஸ்டட் இன்டு த செல் வேர் தே டிசேபிள் another protein SNAP25, the role of which is to release a chemical messenger called acetylcholine. The messenger's job is to tell the muscle cells to contract. Without that signal, muscle stops working. If this all happens all over the body, or death is rapid. So இது வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, thence they are injected into the cell where they disable another protein. அதாவது நம்ம இந்த டாக்ஸினை வந்து நம்ம செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு அதாவது ஜென்ரலா அவங்க சொல்றதை வந்து இன்ஜெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அது வந்து SNAP25 அப்படிங்கிற அந்த ஒரு புரோட்டீனை வந்து டிசேபிள் பண்ணுது. ஓகேவா? அந்த SNAP25 அப்படிங்கிற அந்த புரோட்டீன் வந்து அசிட்டோக்ளோன் அப்படின்றத அசிட்டோகாலின் அப்படிங்கிற அந்த ஒரு கெமிக்கல் மெசேஞ்சரை ட்ரிகர் பண்ணும். அதை ட்ரிகர் பண்ற வேலையை பண்றது SNAP25. ஸோ இப்போ அந்த ட்ரிகரே பண்ணக்கூடாதுன்னா நம்ம அந்த டிசேபிள் பண்றதுக்காக அதை செல்குள்ள இன்ஜெஸ்ட் பண்றோம். அதாவது எதை? அந்த டாக்ஸின் மாலிக்யூலை. ஓகேவா? ஸோ வித்தவுட் தட் சிக்னல் மசில் ஸ்டாப்ஸ் ஒர்க்கிங். ஸோ இந்த அசிட்டோகோலின் பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த அசிட்டோகோலின் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் டெல்ஸ் த மசில் செல்ஸ் டு கான்ட்ராக்ட். சப்போஸ் மசில் செல்ஸ் இருந்துச்சுன்னா அதை கான்ட்ராக்ட் பண்றதுக்கான, கான்ட்ராக்ட்னா சுருக்கிறது, ஸோ அதை கான்ட்ராக்ட் பண்றதுக்கான வேலை பண்றது அசிட்டோகோலின். ஸோ அந்த அசிட்டோகோலின் ஓட சிக்னல், அந்த அந்த அசிட்டோகோலின் ரிலீஸ் ஆகலைன்னா மசில் ஒர்க்கே ஆகாது. ஓகேவா? ஸோ இஃப் திஸ் ஹேப்பன்ஸ், டெத் இஸ் ரேபிட். இன்ஜெக்ட் த டாக்ஸின் லோக்கலி தோ and you can do some good. However, it works in cells that have synaptogramine on their surfaces. So இவங்க இந்த பேசேஜில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்த்தரைட்டிஸ் அண்ட் அதோட ட்ரீட்மெண்ட் பற்றி இன் பிரீஃபாக சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் நிறைய டவுட்ஸ் இருந்தது, நிறைய கெமிக்கல் நேம்ஸ் இருக்கு, நிறைய பயாலஜிக்கல் கண்டென்ட் இருக்கு அப்படின்றத கவலைப்படாதீங்க. ஒரு தடவை கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 25 to 50% இந்த பேசேஜ் புரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு ஓகே, யூ கேன் கோ டு ஆன்சரிங் த கொஸ்டின்ஸ். நம்ம அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்போ ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்குள்ள போகலைன்னா, நாம ஃபர்ஸ்ட் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற இந்த டாபிக் எடுக்கிறதுனால உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பேசேஜ் எடுத்தேன். பட் போக போக நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பேசேஜ்குள்ள வருவோம். ஓகேவா? ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆர்த்தரைட்டிஸ் so far consist of only symptomatic relief. எஸ் ஆர் நோ? அதாவது எஸ், அதாவது ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி சிம்டோமேட்டிக் ரிலீஃப், அதாவது ஓரளவுக்கு தான் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது ட்ரூவா ஃபால்ஸா? எஸ் ஆர் நோ? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்டமேட்டிக் அப்படிங்கிற இந்த வேர்டோட மீனிங் வந்து சிம்டம்ஸ் வரும்போது அதை சரி பண்றது. ஜென்ரலி இன்ஃப்ளமேஷன் அண்ட் பெயின் ஆர் த சிம்டம்ஸ் விச் ஆர் ஆக்சுவலி ட்ரீட்டட். இப்போ உங்களுக்கு சிம்டம்ஸ் வர வரைக்கும் அது அவ்வளவா தெரியாது. ஸோ இந்த பேசேஜில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன்லேயே கிட்டத்தட்ட இதை கொடுத்துருந்தாங்க. இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற அந்த வேர்டு நீங்க பார்த்துருப்பீங்க. திருப்பி உங்களுக்கு நான் பேசேஜ் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இன்ஃப்ளமேஷன் அண்ட் பெயின், இது ரெண்டு தான் வந்து சிம்டம்ஸ். இதுதான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த சிம்டம்ஸ் தான் நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. Though it comes in various forms, its common theme is inflammation, ஓகேவா, and pain. ஓகே, ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் எங்க இருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Treatment is merely palliative. Anti-inflammatory drugs and painkillers are both. Painkiller அப்படின்னா பெயினை பத்தி சொல்றது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினா இன்ஃப்ளமேஷன் பத்தி சொல்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்ட் தான். ஏன்னா அந்த சிம்டம், அதாவது இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது ஒரு சிம்டம், பெயின் அப்படிங்கிறது ஒரு சிம்டம். இது ரெண்டுத்தையும் சரி பண்றதுக்காகத்தான் இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் இஸ் நியர்லி பாலியேட்டிவ், ஓகே, ஃபார் தீஸ் டூ. அதாவது ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ரெண்டு சிம்டம் வந்தாதான் சரி பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் எஸ். நீங்க கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியலன்னா கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற இந்த வேர்ட் எங்க வருது அப்படிங்கிறத பாருங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ன்ற வேர்ட் கிடைக்கலன்னா சிம்டமேட்டிக் தெரியுங்க. உங்களுக்கு கொஸ்டின் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற இந்த வேர்ட் செகண்ட் லைன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்லயே கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு செகண்ட் லைன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ல இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற இந்த வேர்ட் பார்த்து புரியலன்னா தேர்ட் லைன் இங்கே பாருங்க. த ட்ரீட்மெண்ட் இஸ் நியர்லி பாலியேட்டிவ். Anti-inflammatory drugs, painkillers are both. அதாவது ட்ரீட்மெண்ட் பத்தி இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது வெறும்
இந்த சிம்டம்ஸ்க்கு தான் சரி பண்ணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், once SNAP25 is disabled, it stops releasing messengers that in turn signal muscles stop functioning. இதோட மீனிங் பார்ப்போம். இப்போ நம்ம SNAP25 அப்படிங்கிறத டிசேபிள் பண்ணிட்டோம்னா it stops releasing messenger which in turn signals muscles to stop functioning. நம்ம இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல படிச்சோம். அந்த acetylcholine அப்படிங்கறத படிச்சோம் இல்லையா? We studied about something called acetylcholine. So அந்த acetylcholine வந்து ஸ்டாப் பண்ணக்கூடியது SNAP25. ஸோ கரெக்ட் தான், இது நம்ம அப்படியே படித்தோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இல்லைன்னா லெட் மீ ஷோ இட் ஹியர். இந்த லைன் படிங்க. Then they are ingested into the cell. SNAP25. Its role is to release and stop the disable. இந்த disable பாருங்க, எதை disable பண்ணணும்னா it disables acetylcholine which tells the muscles to contract. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு படிச்சா, அதாவது இந்த 2-3 லைன் படிச்சாலே என்ன சொல்ல வராங்கன்னா SNAP25 அப்படிங்கறத நம்ம செல்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த SNAP25 டாக்ஸின் இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம SNAP25 அப்படிங்கிற இந்த புரோட்டீனை டிசேபிள் பண்றோம். ஸோ இந்த SNAP25 அப்படிங்கிறத டிசேபிள் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கெமிக்கல் மெசஞ்சர், அதாவது acetylcholine அப்படிங்கிற இந்த கெமிக்கல் மெசஞ்சர் சிக்னல் கொடுக்கறது வேலையை நிறுத்திக்கும். ஓகேவா? ஸோ லெட் மீ ட்ரா த டயக்ராம் ஃபார் திஸ். உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சா என்ன பெட்டரா இருக்கும். ஸோ நம்ம இன்ஜெக்ட் பண்றோம், we are injecting the toxin into the cell. டாக்ஸினை இன்ஜெக்ட் பண்ணும்போது SNAP25 வந்து இங்க இருக்கும். ஓகேவா? SNAP25 ஆக்சுவலா டாக்ஸினை இன்ஜெக்ட் பண்ணலன்னா ஓகே, இது வந்து அந்த acetylcholine வந்து இன்ஜெக்ட் பண்ண வைக்கும், which in turn makes the muscle cell. ஸோ இந்த மசில் செல்லுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது acetylcholine. இந்த acetylcholine ஒர்க் பண்ண வைக்கிறது SNAP25. ஸோ இப்போ நம்ம மசில் செல்லை ஒர்க் பண்ண வைக்க கூடாதுன்னா நம்ம SNAP25 டிசேபிள் பண்ணி ஆகணும். ஸோ அதை டிசேபிள் பண்றது தான் இந்த டாக்ஸினோட வேலை. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட், the botulinum toxin gains the entry into the cell by attaching itself to the molecules that have synaptogamin. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த botulinum toxin அப்படிங்கிறது it gains the entry into the cell okay by attaching itself to the synaptogamin. இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ஒரு டாக்ஸின் வந்து என்ட்ரி ஆன உடனே அந்த சினாப்டோகாமின் மேல அட்டாச் ஆயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஏன்னா botulinum actually gains the entry into the cell by attaching itself to the membrane. புரிஞ்சுதா? இந்த இடத்துல மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா attaching itself to the molecule அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆக்சுவலி இந்த இதுல என்ன கொடுத்துருக்காங்க இந்த பேசேஜ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா botulinum toxin வந்து it attaches itself to the membrane. okay, surface membrane. இங்க பாருங்க, let us read the statement உங்களுக்கு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்றதுக்காக. The toxin molecules attach themselves to a protein called synaptogamin which is found in the surface membrane. அதாவது சர்ஃபேஸ் மெம்பரேன்ல இருக்கக்கூடிய அந்த சினாப்டோகாமின் மேல இந்த டாக்ஸின் அட்டாச் ஆகும். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ஒரு மெம்பரேன்ல இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் மேலதான் இந்த டாக்ஸின் இருக்கும். ஆனா இங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாலிக்யூல்ஸ் மேலன்னு கொடுத்துருக்காங்க. இங்க மாலிக்யூல்ஸ் வராது, மெம்பரேன் வரும். சப்போஸ் மெம்பரேன் இருந்ததுன்னா அது ட்ரூ ஆயிருக்கும். பட் இங்க மாலிக்யூல்ஸ் அப்படின்னு அவங்க கொடுத்ததுனால நம்மளோட ஆன்சர் நோ. வை அப்படின்னு கேட்டீங்கன்னா மெம்பரேன் அப்படின்னு எழுதிக்கோங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. மெம்பரேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆன்சரா இருக்கணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், botulinum if injected locally can cure. locally means on joints. அதாவது இந்த locally அப்படிங்கறத கொடுத்துருந்தாங்க. இந்த locally அப்படிங்கிறது என்ன?
அப்படிங்கிறது கேட்டு சொல்லியிருக்காங்கன்னா லோக்கலினா வந்து ஜாயிண்ட் ஆஃப் த ஸ்கெலிட்டன். ஜாயிண்ட் ஆஃப் த ஸ்கெலிட்டனை தான் இது சரி பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா லோக்கலி அப்படின்னா ஏரியா ஆஃப் த இன்ஃப்ளமேஷன். இப்போ பாட்டுலினம் அப்படிங்கிறது எங்க வேணா வந்து அட்டாக் பண்ணலாம். பொதுவா ஜாயிண்ட் ஆஃப் ஸ்கெலிட்டன்ல தான் இருக்கும். பட் பாட்டுலினம் அப்படிங்கிறது நீங்க எங்க இன்ஜெக்ட் பண்ணாலும் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கோ அங்கதான் நீங்க தான் இன்ஜெக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அவங்க ஜாயிண்ட் ஆஃப் தி ஸ்கெலிட்டன்ல மட்டும் அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னா பாட்டுலினம் இஃப் இன்ஜெக்டட் ஓகே ஹியர் லோக்கலி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏரியா locally generally means area of inflammation. இந்த டேட்டால இருந்து கொஸ்டின் எடுக்கிறது this statement is slightly difficult, but once you understand how to deal, அதாவது கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது it is not so easy, but உங்களுக்கு பிராக்டிஸ் வச்சு உங்களுக்கு வந்துடும். பாக்குறது கரெக்ட் மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல நீங்க கேட்கலாம் ஆர்த்தரைட்டிஸ்ங்கிறது ஜாயிண்ட்ஸ்ல தான் இருக்கும் நீங்க சொன்னீங்களே. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டேட்டால though it comes in any forms attack anywhere, அதாவது attack anywhere எங்க வேணாலும் அட்டாக் பண்ணலாம். பொதுவா ஜாயிண்ட்ஸ்ல இருக்கும். ஆனா உடம்புல எந்த பார்ட்ல வேணா it can attack any part. ஓகே anywhere. ஸோ இந்த மாதிரி எனிவேர் அட்டாக் பண்ணும்போது நம்ம இந்த ஒரு அதுக்கான தீர்வு வந்து இந்த டாக்ஸின், அந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கான தீர்வு வந்து இந்த டாக்ஸின். ஸோ அந்த டாக்ஸினை நம்ம எங்க ஆக்சுவலா செலுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா wherever we have the problem, wherever we face the pain, there we use the botulinum. Are you clear? Okay, இந்த இடத்துல joint of the skeleton மட்டும் தானா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். நீங்க எந்த ஸ்டேட்மெண்ட் எஸ் ஆர் நோ கொடுத்திருந்தாலும் அது கரெக்டா இல்லையான்னு 2 times யோசிங்க. ஓகே, here the answer is no. ஓகே, ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஜாயிண்ட் ஆஃப் ஸ்கெலிட்டன்ல மட்டும் இல்ல, நீங்க எங்க இருந்து தான், அதாவது எங்க இடத்துலலாம் உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் அட்டாக் ஆயிருக்கோ அங்க கூட நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், conversely the cell that have synaptogamin on their surface can also kill a person if injected with the toxin of botulinum. அதாவது அந்த டாக்ஸின் ரொம்ப பாய்சனஸ், அது ஒருத்தரை கொல்ல கூட முடியும், அந்த அளவுக்கு ரொம்ப பாய்சனஸ் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ட்ரூவா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். ஏன்னா நீங்க ஸ்னாப் 25 அப்படிங்கறது நம்ம டிசேபிள் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆக்சுவலா அந்த ஒரு மசில் கான்ட்ராக்ஷன் நின்று போயிடுது. கரெக்டா? ஸோ இந்த பாட்டுலினம் டாக்ஸின் வந்து ரொம்ப பாய்சனஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ பாட்டுலினம் டாக்ஸின் இஸ் ரியலி பாய்சனஸ், இட் கேன் ஆல்சோ கில் அ பர்சன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ஸ்டேட்மெண்ட்லேயே. ஸோ அதை வச்சு இது நம்ம எஸ் அப்படிங்கிறது கன்க்ளூட் பண்றோம். ஓகே, செகண்ட் பேசேஜ் போறதுக்கு முன்னாடி இந்த பேசேஜ்ல இருந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம், so that you get it clear. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆர்த்தரைட்டிஸ் இஸ் ஒன்லி சிம்டமேட்டிக் ரிலீஃப். இந்த ஸ்டேட்மெண்ட் டைரக்டா இல்லை, கொஸ்டின்லையும் அதாவது பேராகிராஃப்லையும் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் டைரக்டா கொடுக்கல. ஸோ அதை ஆன்சர் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ பார்த்து ஆன்சர் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிம்டோமேட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்க யோசிக்க வேண்டிய அந்த ஒரு பாயிண்ட், சிம்டோமேட்டிக் அப்படின்னா எந்த இடத்துல ஜென்ரலா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற இந்த வேர்டு ஸ்டேட்மெண்ட்ல வருது. உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் புரியல அப்படின்னா நீங்க இதுதான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற இந்த வேர்டு அந்த பேராகிராஃப்ல எங்க வருதுன்னு பார்க்கணும். ட்ரீட்மெண்ட்ங்கிறது செகண்ட் லைன்ல வருது. அது ஜென்ரலா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அண்ட் பெயின் கில்லர்ஸ் ஆர் போத், இதை தான் வந்து ட்ரீட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இதோட இன்டைரக்ட் மீனிங் என்னன்னா நீங்க வந்து வலி வரும்போதோ இல்லைன்னா உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது தான் நீங்க அதை சரி பண்ண முடியும். அதுவா தானா உங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது அவ்வளவு ஈஸியான பேராகிராஃப் கிடையாது. பட் நம்ம பிராக்டிஸ் ஆக ஆக உங்களுக்கு இந்த எபிலிட்டி ஈஸியா வந்துடும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த கொஸ்டின்ல சிம்டமேட்டிக் அப்படின்னு அவங்க சொல்ல வர்றது இன்ஃப்ளமேஷன் அண்ட் பெயின். ஸோ அதனால ஆன்சர் எஸ். நெக்ஸ்ட், ஒன்ஸ் SNAP 25 is disabled, it stops releasing the message. எஸ், அதுவும் நம்ம கொஸ்டின்லயே பார்த்தோம், அது டைரக்டாவே கொடுத்துருந்தாங்க. தேர்ட் கொஸ்டின்ல பாட்டுலினம் வந்து அட்டாச் இட்செல்ஃப் டு தி மாலிக்யூல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க.
ஆன்சர் வந்து மாலிக்யூல் கிடையாது, மெம்பரேன். நெக்ஸ்ட், பாட்டுலினம் இஃப் இன்ஜெக்டட் லோக்கலி கேன் கியூர். லோக்கலி அப்படிங்கிறது ஜாயிண்ட் ஆஃப் த ஸ்கெலிட்டன். ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, அது ஜாயிண்ட் ஆஃப் த ஸ்கெலிட்டன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருக்கோ நீங்கள் அங்கே அதை அப்ளை பண்ணலாம், அது அங்கே கியூர் பண்ணும். ஓகேவா? பாட்டுலினம்ங்கிறது ஸ்கெலிட்டன்ல மட்டும்தான் அப்படின்றது கொஸ்டின்ல அதாவது பேசேஜ் ஃபுல்லாவே கொடுக்கவே இல்லை. ஸோ இது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி ஃபிஃப்த் கொஸ்டின்ல பார்த்தோம்னா ஜென்ரலா அந்த ஒரு உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு டாக்ஸின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் ஈவன் கில் அ பர்சன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நிஜமாலே ஒரு பர்சனை கில் பண்ண முடியுமா? எஸ், அதுவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ்குள்ள மூவ் பண்ணலாம். ஓகே, லெட் அஸ் read the questions once first so that நம்மளுக்கு என்ன கேக்குறாங்கன்னு புரிஞ்சிடும். இது ஒரு yes or no question கேட்டிருக்காங்க. All of these are yes or no questions. DNA extracted from the facial hair and claw were tigers. Inbreeding in the context of the passage means breeding between two different tiger populations occupying the different habitats. Forest corridors could help the tiger populations as they help avoid genetic diversity. Okay, நம்ம ஒரு 3 questions just படிச்சு பார்த்தோம். நம்ம பார்த்தோம்னா இந்த பேராகிராஃப்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது எல்லாமே எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஒரு தடவை பேசேஜ் ஒரு தடவை படிச்சிருவோம். ஸோ தட் நம்மளுக்கு இந்த வேர்ட்ஸ் எங்க யூஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் படிக்கும்போது டிஎன்ஏ இந்த வேர்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்பிரீடிங் நம்ம பண்ண போற ட்ரிக் இதுதான். நம்ம பேசேஜ்ல கொஸ்டின்ஸ் படிக்கும்போது அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிட்டு போறோம். அதுக்கப்புறம் பேசேஜ் படிப்போம். இந்த ஃபாரஸ்ட் காரிடோர்ஸ் could greatly conserve tiger populations. அதாவது ஃபாரஸ்ட் காரிடார் இந்த இடத்துல 2 கீவேர்ட் இருக்கு. இந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படிங்கிறது எது முக்கியமான வேர்டா உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க அண்டர்லைன் பண்ணலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து the tiger reserves in the states of Madhya Pradesh and Maharashtra. அதாவது டைகர் ரிசர்வ். ஓகே, மத்திய பிரதேஷ் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் வேர்டு. மகாராஷ்டிரா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு. டைகர் ரிசர்வ்ஸ் இன் விச் த ரிசர்ச் வாஸ் கண்டக்டட். திருப்பி அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இது. டைகர் ரிசர்வ்ஸ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேராகிராஃப் குள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு எதை பத்தி தேடணும் கொஸ்டின்ல அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. Sandeep Sharma and his colleagues of the Smithsonian Conservation Biological Institute in US have studied the extent of genetic intermingling between tiger populations in 5 tiger reserves each in the states of Madhya Pradesh and Maharashtra. To do so, they analyzed the DNA extracted from the facial hair and claw samples of 273 animals. When an animal moved and bred with the individual from the different population, its gene propagated in the latter group. Maintain such gene flow between the isolated tiger population was important in order to avoid the deleterious effects of low diversity and inbreeding. ஓகே, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் மீனிங் பார்ப்போம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டைகர் ரிசர்ச் சென்டருக்கு இவங்க போயிருக்காங்க. ஸோ அங்க ஜெனட்டிக் இன்டர்மிங்கிங் பத்தி படிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த டைகர் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பத்தி இவங்க படிக்கும்போது என்ன பார்த்தாங்க அப்படின்னா, டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி செக் பண்ணியிருக்காங்க. 273 அனிமல்ஸ். ஓகே, ஏதோ ஒரு அனிமல் 273 அனிமல்ஸ். ஓகேவா? டைகர்ஸ்ன்னு சொல்ல, வெறும் அனிமல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 273 அனிமல்ஸ் ஓட ரிசர்ச் எடுத்து அவங்க பார்த்துருக்காங்க. ஓகேவா? அவங்க படிக்கிறது வந்து எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா டைகர் பாப்புலேஷன்ஸ் பத்தி படிச்சிருக்காங்க. ஆனா அவங்க டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 273 அனிமல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது நல்லா கவனிச்சுக்கோங்க, சரியா? ஓகே, when an animal moved and bred with the individual from the other population. ஓகே, இப்போ அனிமல் வந்து வேற ஒரு பாப்புலேஷனோட ப்ரீட் பண்ணும்போது
உங்களுக்கு அந்த ஜீன், அந்த டைகரோட ஜீன் இருக்கு இல்லையா, ஜீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜீன் வந்து ஒரு பாப்புலேஷன்ல இருந்து இன்னொரு பாப்புலேஷனுக்கு மூவ் ஆகும். இந்த பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய டைகர் வந்து ஏதோ ஒரு டைகர் வந்து இந்த பாப்புலேஷன்ல இருக்கிற ஒரு டைகரோட பிரீட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஜீன் வந்து டிராவல் ஆகும். புரியுதா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் வந்து மிக்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஜீன் ஃப்ளோ வந்து, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஜீன் ஃப்ளோ ஆகிறதுக்கு தான் ஜீன் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜீன் ஃப்ளோ பிட்வீன் த ஐசோலேட்டட் டைகர் பாப்புலேஷன் வாஸ் இம்பார்ட்டன்ட் டு அவாய்ட் லோ ஜெனட்டிக் டைவர்சிட்டி அண்ட் இன்பிரீடிங். அதாவது இன்பிரீடிங் அப்படிங்கிறது ஒரு டிஃபெக்ட், சரியா? அந்த இன்பிரீடிங் அப்படிங்கிற அந்த டிஃபெக்டை அவாய்ட் பண்றதுக்காகவும் ஜெனட்டிக் டைவர்சிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதுவும் ரொம்ப தப்பானது. ஸோ அந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டிங்கிறதே கம்மியா இருக்குன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே டைப் ஆஃப் அனிமல்ஸ் தான் இருக்கும், வேற வேற டைப்லாம் இருக்கவே இருக்காது, வெறும் ஒரே ஒரு டைப்ல தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு நிறைய பியூட்டிஃபுல் அனிமல்ஸ் நம்மளுக்கு இருக்கணும்னா அதுக்கு ஜீன் ஃப்ளோ இருக்கணும். ஸோ ஜீன் ஃப்ளோ இல்லாததுனால டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஜெனட்டிக் டைவர்சிட்டி, அதாவது ஜெனட்டிக் டைவர்சிட்டியே இல்லாததுனால அனிமல்ஸ் நிறைய ஒரே டைப்ல தான் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ஜீன் இருக்கிற அனிமல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்பிரீடிங் அப்படிங்கிற அந்த ஒரு நெகட்டிவ் காசை நம்மளுக்கு கொடுக்குது. The tiger reserves were embedded in the landscapes composed of agricultural land and fragmented forest pieces with numerous small villages and towns. There was drastic reduction in the gene flow in the reserves that had lost the forest connectivity. Activities like road widening, construction of railway lines, and mining for local were mainly responsible for the destruction of forest corridors here. The research conducted by the team stresses that the forest corridors are critical for the conservation of these magnificent animals. Just inge oru typing mistake irukku, actually pathina conservation. Okay, so here also I'm sorry for that. Actually inge typing mistake, while typing it gets auto change. The conservation, சரியா? conservation. அதே மாதிரி here also there was in another place also we had the same thing. Okay, so it is also conservation. Okay, sorry for the typing mistake. Actually we typed it correctly, but due to auto correct or something அது ஒரு சின்ன ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. கான்வர்சேஷன்னா வேற, கன்சர்வேஷன் வேற. கன்சர்வேஷன்னா பாதுகாக்கிறது. ஓகே, ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் தீஸ் மேக்னிஃபிஷன்ட் அனிமல்ஸ். Our country has almost 50% of the world's remaining tigers, so it is imperative that we maintain the connectivity between the tiger reserves. Meaning பார்ப்போம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the tiger reserves were embedded in the landscapes. அதாவது டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்னா டைகரை பாதுகாக்கிற இடம். டைகர் ரிசர்வ்ஸ்னா டைகரை பாதுகாக்கிற இடம். அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமா அக்ரிகல்ச்சர் லேண்டாகவும் ஃபாரஸ்ட் பார்ட்ஸாகவும் இருக்கு. நிறைய கிராமங்கள்லையும் இருக்கு, நகரங்கள்லையும் இருக்கு. There are a drastic reduction in the gene flow due to the lost forest connectivity. அதாவது நம்மளுக்கு இப்போ இருக்கிற எல்லாமே வெறும் நகரங்களும் கிராமங்களும் தான் இருக்கு. மிஞ்சி போனா கொஞ்சோண்டு அக்ரிகல்ச்சர் இருக்கு. பட் இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது நிறைய குறைஞ்சு போச்சு. நிறைய மரங்கள் சேதாரப்படுறதுனாலையும் மரங்கள் வெட்டப்படுறதுனாலையும் நம்மளுக்கு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு. அந்த ஃபாரஸ்ட் கம்மியானதுனால அந்த டைகர்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கே போகிறது இல்லை. ஸோ டைகர்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு போகாததுனால அந்த ஜீன் ஃப்ளோ நம்மளுக்கு நடக்கிறது இல்லை. ஸோ ஆக்டிவிட்டிஸ் லைக் ரோட் வைடனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வே, இந்த மாதிரி வந்து நிறைய நடக்கிறதுனால அந்த ஃபாரஸ்ட் ஏரியா அஃபெக்ட் ஆகுது. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா அனிமல்ஸை கன்சர்வ் பண்றதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு காடுகள் ரொம்ப அவசியம். வெறும் அதை பாதுகாக்கிறதுக்கு டைகர் ரிசர்வ், ஜூ அது மட்டும் இருந்தா போராது, காடுகளும் ரொம்ப முக்கியம். காடுகள் இருந்தாதான் இந்த ஜீன் ஃப்ளோ அதிகமா இருக்கு. ஸோ இந்த பேசேஜில் இவங்க சொல்லக்கூடிய மெயினான பாயிண்ட் வந்து ஜீன் ஃப்ளோ. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இது மோட்டிவ். உங்களுக்கு சப்போஸ் மோட்டிவ் கேட்டாலும் கேட்கலனாலும் இந்த மோட்டிவை நீங்க எழுதி வச்சுக்கிறது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும்.
Our country has almost 50% of the world's remaining tigers. ஸோ அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய டைகர்ஸில் 50% இப்போ இந்தியாவில் தான் இருக்கு. ஸோ அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்டட், நம்ம டிஎன்ஏ பற்றி ஒரு லைன் படித்தோம், இங்கே இருக்கு. டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபேஷியல் ஹேர் அண்ட் கிளாத் வர் டைகர்ஸ். அதாவது அவங்க டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது வந்து ஃபேஷியல் ஹேர் கிளாத் சாம்பிள் எடுத்தது வந்து டைகர்ஸோடதா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம படிக்கும் போதே தெளிவாக படித்தோம், வெறும் அனிமல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 273 அனிமல்ஸ், அது டைகர்னு கொடுக்கவே இல்லை. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க எடுத்திருக்கக்கூடிய டிஎன்ஏ டைகரோடதுன்னு அவங்க எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால நோ, ஆஃப் அனிமல்ஸ். ஆன்சர் வந்து அனிமல்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு வேர்டு தான் சின்னதாக ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் எஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நாம எல்லாருமே என்ன நினைப்போம்னா இந்த பேராகிராஃப் டைகர்ஸை பத்தி அப்படிங்கிறதுனால கண்ணை மூடிட்டு டிக் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு எஸ்ன்னு. பட் இந்த இடத்துல நீங்க இந்த கொஸ்டின் பார்த்த உடனே அந்த டிஎன்ஏ அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிற கொஸ்டினுக்கு நீங்க போய் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தடவை தெளிவா இன்னொரு தடவை படிங்க. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெளிவாக கிடைக்கும். கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், inbreeding in this context means breeding between the two different animals and population. Inbreeding நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜீன் ஃப்ளோ இல்லாதனால நம்மளுக்கு நடக்கிற கெடுதல்கள்ல இன்பிரீடிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இன்பிரீடிங்கிறது ஒரு கெடுதல் ஜென்ரலா, ஓகேவா? பிரீடிங் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் தான் இன்பிரீடிங். இங்கிலீஷ்ல பிரீடிங் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து இன்பிரீடிங். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்பிரீடிங் அப்படிங்கிறது என்னன்னு இவங்க கொடுத்துருக்காங்கன்னா பிரீடிங் பிட்வீன் த அனிமல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்பிரீடிங்கிறது பிரீடிங் பிட்வீன் த அனிமல்ஸ் கிடையாது. இன்பிரீடிங்கிறது பிரீடிங்க்கு ஆப்போசிட்டானது. ஸோ நோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வேர்ட்ல இன்பிரீடிங்னு கொடுத்துருக்காங்க. வெறும் பிரீடிங்னு கொடுத்தா அது வேற. பட் கொஸ்டின் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்பிரீடிங். ஸோ இன்பிரீடிங்னா என்னது? இன்பிரீடிங் மீன்ஸ் இட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் பிரீடிங். ஓகே, ஸோ write this point down. Opposite meaning to breeding. இது இப்போ சப்போஸ் உங்களுக்கு இன்பிரீடிங்ன்ற வேர்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதோட ஆன்சர் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. சப்போஸ் அந்த இன்பிரீடிங் இருக்கிற அந்த லைனுக்கு போங்க. இந்த இடத்துல இருக்கு இன்பிரீடிங், அந்த லைனை ஒரு தடவை படிங்க. Maintain such gene flow between the isolated tiger population was important in order to avoid the deleterious effects of low genetic diversity and inbreeding. அதாவது நம்ம ஜீன் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணலன்னா லோ ஜெனட்டிக் டைவர்சிட்டி வரும், இன்பிரீடிங் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இன்பிரீடிங்னா என்னன்னே தெரியாது. ஆனா இன்பிரீடிங்கிறது ஒரு கெட்ட எஃபெக்ட்னு மட்டும் தெரியுது. மெயின்டைன் பண்ணலன்னா என்ன ஆகும்னு ஒரு பேட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன்பிரீடிங்கிறது ஒரு நெகட்டிவ் டேர்ம். ஆனா இவங்க இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது பிரீடிங்னா, ஓகே, இன்பிரீடிங்னா வந்து பிரீடிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்பிரீடிங்னா பிரீடிங் கிடையாது. ஏன்னா பிரீடிங் பிட்வீன் டூ டைகர் பாப்புலேஷன் ஆக்குபைங் டிஃப்ரெண்ட் ஹேபிட்டட்ஸ்ங்கிறது நல்ல விஷயம், குட். இதுதான் நம்மளுக்கு ஜீன் ஃப்ளோவே உருவாக்கும். இந்த பேராகிராஃபை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்பிரீடிங்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங்கும் வேற வேறன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று, இந்த இன் அப்படிங்கிற இந்த வேர்டு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ வந்து டிசிப்ளின், இன்டிசிப்ளின், பிரீடிங், இன்பிரீடிங், இந்த இன் அப்படின்னு இருந்தாலே சில இடத்துல ஆப்போசிட் மீனிங்காக தான் இருக்கும். சரியா? ஸோ இவங்க கொடுத்துருக்கிற இந்த வேர்டுக்கு கரெக்டான மீனிங்கா இவங்க கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இந்த கொஸ்டின்ல கரெக்டான மீனிங் கொடுக்கல. ஸோ நோ. Forest corridors could greatly conserve the tiger populations as they help to avoid the low genetic diversity. True or false? Yes. ஏன் எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்ட் தான்.
ஃபாரஸ்ட் காரிடோர்ஸ் மெயின்டைன் பண்றதுனால நம்மளுக்கு நிறைய நல்லது இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ மெயின்டைன் பண்றதுனால நம்ம ஃபாரஸ்ட் காரிடோர்ஸ் மெயின்டைன் பண்ணாதான் ஜீன் ஃப்ளோ இருக்கும். ஜீன் ஃப்ளோ இருந்ததுனா தான் ஃபாரஸ்ட் காரிடோர்ஸ் மெயின்டைன் பண்றதுனால ஜீன் ஃப்ளோ இருக்கும். ஜீன் ஃப்ளோ இருந்துச்சுன்னா நிறைய டைகர் பாப்புலேஷன் கன்சர்வ் ஆகும். அதே நேரத்தில் ஜெனட்டிக் டைவர்சிட்டியும் அவாய்ட் பண்ணுவோம். சரியா? சாரி, லவ் ஜெனட்டிக் டைவர்சிட்டியையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே. Tiger reserves in the state of Madhya Pradesh and Maharashtra where the research was conducted were small and fragmented. Small and fragmented அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த வேர்ட் நம்மளுக்கு இருந்துச்சு, small and fragmented. டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா whether it is true or not? உங்களுக்கு சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்களே வந்து பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல. Where do we have that line? So the line was about tiger reserves in Madhya Pradesh and Maharashtra. So இது ஃபுல்லாவே டைகர் ரிசர்வ்ஸ் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. பட் இதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலி டைகர் ரிசர்வ்ஸ் were in the part of fragmented அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த வேர்டு பாருங்க. ஸோ இப்போ ஃப்ராக்மெண்டட்ங்கிறது ட்ரூ தான். ஸ்மால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்டட். ஸோ அந்த ரெண்டு வேர்டுமே இருக்கிறதுனால நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எஸ், ஓகேவா? நெக்ஸ்ட், tiger reserves in which the research was conducted in Madhya Pradesh and Maharashtra were 5 in number. மொத்தம் 5 ரிசர்ச் சென்டர்ல தான், சாரி 5 ரிசர்வ்ஸ்ல தான் இவங்க ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 5, okay, you studied the genetic intermingling of populations in 5 reserves each in the states of Madhya Pradesh and Maharashtra. Each அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்துலயும் 5 ரிசர்வ்னு எடுத்தோம். இங்க மொத்தம் எத்தனை இடம் கொடுத்துருக்காங்க? ஒரு இடம் ஒரு இடம் மத்திய பிரதேஷ், இன்னொரு இடம் மகாராஷ்டிரா. 5 ஈச் அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல ஒரு 5, மகாராஷ்டிரால ஒரு 5. வெறும் 5 கொடுக்கல, இந்த வெறும் 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா வேற. பட் இந்த ஈச் அப்படிங்கிற இந்த வேர்ட் ஆட் பண்ணதுனால மீனிங் என்னன்னா, ஒரு இடத்துலயும் 5 டைகர் ரிசர்வ் இருக்குன்னு அர்த்தம். which means totally 5 plus 5 10. நிறைய பேர் ஆமா அந்த 5ன்ற வேர்ட் இருக்கிறதுனால பாத்துருவாங்க, அந்த 5 ஈச்சை கவனிக்க மாட்டாங்க. இங்கேயும் ஈச் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட். அப்படி ஈச் கொடுக்காம வெறும் 10 அப்படின்னு கொடுத்திருந்தா கூட அது ஆன்சர் கரெக்ட். ஆனா இவங்க வெறும் 5 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நோ. ஆக்சுவல் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ஈச் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா 10ன்னு சொல்லணும் இல்லையா? Let us start passage 3. Okay, so the optimist sees the donut, the pessimist sees the hole. Pessimism is a tendency to expect the negative outcome of the events. Ironically, the most pessimistic people are the most likely to fail. Setbacks hit them harder than they think. Okay, so இது வரைக்கும் மீனிங் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆப்டிமிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வேர்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்டிமிஸ்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவா திங்க் பண்ற ஒரு பர்சன். சப்போஸ் உங்களுக்கு அது வரைக்கும் முன்னாடி தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் திங்கர் அவங்களுக்கு வந்து ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு பேர். ஸோ ஆப்டிமிஸ்ட் see the donut, pessimist see the hole. இப்போ வந்து டோனட் அப்படிங்கிறது ஒரு ஃபுட் டிஷ். அது வந்து நம்ம சாப்பிட்ற வடை மாதிரி இருக்கும். ஸோ அந்த டோனட் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக லைக் there will be some flavors, okay, caramel அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும், and there will be a hole in between. ஸோ இப்போ இந்த நீங்க பார்க்குற அந்த ஒரு டோனட்ல ஒரு பாசிட்டிவா திங்க் பண்றவன் இவ்வளோ டோனட் இருக்கே இதை சாப்பிடலாமே அப்படின்னு யோசிப்பான். அதே ஒரு பெசிமிஸ்ட்னா நெகட்டிவ் திங்கர், நெகட்டிவாவே திங்க் பண்ற ஒரு பர்சன் தான் வந்து பெசிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெசிமிஸ்ட் எப்படி திங்க் பண்ணுவான்னா, இவ்வளோ டோனட்டை விட்டுட்டு நடுவில் ஒரு ஹோல் இருக்கே அப்படின்னு பார்ப்பான்.
that is a pessimist. Okay, so pessimism is a tendency to expect the negative outcome of the events. எதுலையுமே நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடியவன் தான் ஒரு பெசிமிஸ்ட். ஓகே, ஐரானிக்கலி the more pessimistic people are, the more likely they are to fail. பெசிமிஸ்டிக் அதாவது நெகட்டிவா யோசிக்கிற பீப்புள் நிறைய தோத்து தான் போறாங்க. செட்பேக்ஸ் ஹிட் தெம் ஹார்டர் அண்ட் தே டேக் அ லாங்கர் டைம் டு கெயின் adversity than optimist does. அதாவது ஒரு ஃபெயிலியர் இல்லைன்னா ஒரு செட்பேக் அப்படின்னா ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஃபெயிலியர் ஏதாச்சும் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒரு நெகட்டிவ் திங்க் பண்றவங்க வந்து அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அது வந்து ஒரு ஃபெயிலியர் அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னா அந்த ஃபெயிலியர்னால அவங்க ரொம்ப நொந்து போயிடுவாங்க. அவங்களால அது ரொம்ப லேட் ஆகும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு. அதே ஒரு பாசிட்டிவ் பர்சன் அதுல இருந்து ஈஸியா மீண்டு வந்துடும். அன்பார்ச்சுனேட்லி தே அச்சீவ் லெஸ் டூ for they cannot take risks. Okay, actually they cannot take risk. Okay, so again here typo. Okay, so let me just write it here. Take risks. Take risks. So என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நெகட்டிவ் திங்கர் வந்து அதிகமான அச்சீவ்மெண்ட் பண்ணவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப கம்மியாக தான் அச்சீவ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த நெகட்டிவ் தாட்ஸ்னால தான். அதே மாதிரி ஆன் த அதர் ஹேண்ட் அவங்க சக்ஸஸையும் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் வென் தே ஆர் சக்ஸஸ்ஃபுல் தே கேனாட் ரியலி என்ஜாய் இட் ஆஸ் தே ஈதர் டீம் இட் டிரான்சிட்டரி ஆர் தே திங்க் இட் இஸ் நாட் வர்த் இட். அவங்களால சக்ஸஸை கூட முழுசாக என்ஜாய் பண்ண முடியாது. பெசிமிசம் is not a built-in personality quality, it is an acquired behavior. It is a negative thinking that if persistent over a time negates all successful outcomes. It is very important that you deal with the pessimistic and the negative side before it destroys your professional and personal relations. இதோட மீனிங் பார்ப்போம். ஸோ பெசிமிஸ்ட் அப்படிங்கிறது பெசிமிசம் அப்படின்னா நெகட்டிவ் திங்கிங் இருக்கு இல்லையா, இந்த நெகட்டிவ் திங்கிங்கிறது நம்மளுக்குள்ளேயே இருக்கிற பிஹேவியர்லாம் கிடையாது, நாமளா காலப்போக்கில் நாமளா எடுத்துக்கிற பிஹேவியர் தான். ஸோ அது சரி பண்ண முடியும், கண்டிப்பா சரி பண்ண முடியும். ஸோ இட் இஸ் நெகட்டிவ் திங்கிங் தட் இஃப் பர்சிஸ்ட்ஸ் ஓவர் டைம் நெகேட்ஸ் ஆல் த சக்சஸ்ஃபுல் அவுட்கம்ஸ். உங்களுக்கு வர சக்சஸே அது தடுத்துற கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, நம்ம ரொம்ப நேரம் நெகட்டிவா நினைக்கிறோம். பர்சிஸ்டன்ட் ஓவர் டைம்னா ரொம்ப நாளைக்கு நெகட்டிவாவே யோசிக்கிறவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அவுட்கம்ஸ் கூட நெகட்டிவா மாறிடும். ஸோ it is important to deal with the pessimistic and the negative side. உங்களோட நெகட்டிவ் சைடோட நீங்க டீல் பண்றது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அது பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்ஸை அஃபெக்ட் பண்ணிடும். ரிலேஷன்ஷிப்ஸ்னா இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், அக்கா தங்கச்சி அண்ணா, இதுக்கெல்லாம் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். பாஸ், அப்புறமா வந்து யூனோ மேனேஜர், இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்ஸையும் ஸ்பாயில் பண்ண வாய்ப்பு இருக்கு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நெகட்டிவ் திங்கிங். ஓகேவா, டு நாட் பிளேம் யுவர் செல்ஃப் வென் யூ கோ ராங். ஐ நியூ ஐ குட் ஹவ் கெட் இட் ரைட் ஆர் ஐ கேன் டூ இட், ஐ கேனாட் டூ இட் இஸ் அ ராங் ரெஸ்பான்ஸ். இன்ஸ்டெட் ட்ரை திங்கிங் ஆஃப் வாட் யூ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரிதிங் நீட் நாட் பி ஹோப்லெஸ் ஆல் த டைம். View the negative event as being temporary setback caused due to external factors. இதற்கு மீனிங் பார்ப்போம். எப்பவுமே நம்மளுக்கு ஏதாச்சும் இது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அந்த நெகட்டிவ் திங்கிங்கை சப்போஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளேம் பண்ணிக்க கூடாது. எல்லா விஷயங்களுக்கும் நம்ம பிளேம் பண்ணிக்கிறது தப்பு. நான் பண்ண முடியாது, என்னால் முடியாது, ஐ கேனாட் டூ இட் அப்படின்னு சொல்றது ஒரு ராங்கான விஷயம். இவங்க அதான் சொல்ல வராங்க. ஸோ அதே மாதிரி இன்ஸ்டெட் ட்ரை திங்கிங் லைக் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தோல்வி வந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் பார்க்கணும்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுலேருந்து என்ன அனுபவம் கற்றுக்கிட்டீங்கன்னு தான் யோசிக்கணும். அதனாலேயே அதுலேயே மூழ்கி அந்த வருத்தத்திலேயே மூழ்கி போகக்கூடாது. ஸோ எவ்ரி திங் நீட் நாட் பி ஹோப்லெஸ் ஆல் த டைம். ஏன்னா எல்லாமே எப்பவுமே மோசமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அப்புறமா மாறலாம். ஸோ வியூ த நெகட்டிவ் ஈவெண்ட் ஆஸ் பீயிங் டெம்பரரி செட்பேக். இப்போதைக்கு வந்திருக்கிற ஒரு டெம்பரரியான ஒரு தோல்வியாக மட்டும் நினைங்க, அதுவும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால. டு நாட் let an isolated event undermine the choices. Actually it's event, okay, just a t is missing. So do not let the isolated event undermine choices.
ஸோ ஒரே ஒரு தனியான ஒரு ஈவெண்ட்னால எல்லாமே, அதாவது ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயம் லிங்க் பண்ணி நெகட்டிவா நினைச்சுக்காதீங்க. இது நடந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. For a pessimist, it is indeed difficult to come out with a positive statement of faith. Nonetheless, attempts to consciously cultivate a positive attitude and always expect something good to come out. இப்போ ஒரு நெகட்டிவ் திங்கர் பெசிமிஸ்ட் இருக்கான் அப்படின்னா அவனால ஒரு பாசிட்டிவ் ஒரு நம்பிக்கையோட கூட இருக்க முடியாது. சரியா? ஸோ he attempts to consciously cultivate. இந்த கல்டிவேட்ன்ற வேர்டு கவனிச்சு பாருங்க, கொஸ்டின்ல இருந்துச்சு அது இல்லையா? Sorry, I'll just erase it like this. Yeah. So இப்போ கொஸ்டின்ல கல்டிவேட் அப்படிங்கிற அந்த வேர்ட் நம்மளுக்கு இருந்துச்சு. So I'll just underline it here. Whenever needed, we will look into it. So இந்த cultivate a positive attitude with and always expect something good to come out. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெசிமிஸ்டால வந்து நல்ல ஒரு நம்பிக்கையோட சக்சஸ் பாசிட்டிவாவே இருக்க முடியாது. அதே மாதிரி ஸ்டாப் கிவிங் நெகட்டிவ் மெசேஜஸ் டு யுவர் செல்ஃப். நெகட்டிவா நீங்களே உங்ககிட்ட சொல்லிக்காதீங்க. ஈவன் இஃப் டை ஹார்ட் பெசிமிஸ்ட் கேன் பி கோஆக்ஸ்ட் இன்டு, கோஆக்ஸ்ட்ன்ற வேர்ட் நம்ம பார்த்தோம் மீனிங்ல. சப்போஸ் நீங்க கவனிக்கலன்னா நீங்க மீனிங்ஸ் வரும்போது நான் திருப்பி உங்களுக்கு ஐ ஷோ யூ. கோஆக்ஸ்ட் இன்டு லுக்கிங் அட் த பிரைட்டர் சைட் ஆஃப் லைஃப். ஓகேவா? அதாவது நீங்க ரொம்ப டைஹார்ட், சப்போஸ் ரொம்ப ரொம்ப நெகட்டிவா நினைக்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட வாழ்க்கையில ஏதாவது பாசிட்டிவா நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பாசிட்டிவா நினைக்கணும். அப்பதான் we can come out with a positive thing. They are not a lost cause. அதாவது they are not a lost cause. Okay? The minute you feel that you are letting your negative thoughts take a grip on you, replace them with the more optimistic interpretations. அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா அது எப்படி டீல் பண்ணணும்னு இவங்க கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, replace your negative thoughts with more positive thoughts. அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வருது, அது உங்க மேல கிரிப் எடுத்துக்குது அப்படின்னு தெரிஞ்சான உடனே அதை ஒரு பாசிட்டிவ் தாட்டால ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஒரு பாசிட்டிவ் தாட்டை வர வைங்க. ஓகே? சப்போஸ் உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா இப்படிதான் அதை டீல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்டிமிசம் கேன் பி லேர்ன்ட் ஜஸ்ட் லைக் எனி அதர் ஸ்கில். ஆப்டிமிசம் இது ஒரு கீவேர்ட். கேன் பி லேர்ன்ட் லைக் எனி அதர் ஸ்கில் அண்ட் like any other skill, it needs practice before it naturally comes to you. Optimism அதாவது பாசிட்டிவா எப்படி திங்க் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஜென்ரலா எந்த ஒரு கலை இருந்தாலும் அதை பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு நல்லா வந்துடும். ஸோ அதனால அதே மாதிரி இதையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, பாசிட்டிவ் திங்கிங்கை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா. Identify the feelings that precede your negative attitude and realize how the behavior interferes with healthy interaction with others. Get the support of others in remaining you when you are being negative and pessimistic. Accept yourself as a person who may slip back into the old tired and true behavior, but don't give up. அதாவது உங்களுக்கு சப்போஸ் நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் தாட் எதனால வருது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு நெகட்டிவா தோணுதுன்னா அந்த நெகட்டிவா தோன்றதுக்கு காரணம் என்ன? ப்ரொசீட் அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட்டுக்கான காரணம் என்ன? மேபி லெஸ் கான்ஃபிடென்ஸா இருக்கலாம். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ஐயோ நான் தோற்றுவேணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ நீங்க தோற்றுவேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான ப்ரிசீடிங் தாட் வந்து லெஸ் கான்ஃபிடன்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்டுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அது உங்களுடைய நீங்க மற்றவங்க கூட பேசும்போது அது எப்படி வருது அப்படின்னு பாருங்க. நான் தோற்றுவேன் அப்படின்னு நீங்க நிறைய சொல்றீங்களா? அந்த மாதிரி நீங்க கவனிச்சு பாருங்க. கெட் தி சப்போர்ட் ஆஃப் அதர்ஸ். அதாவது சப்போஸ் நீங்க நெகட்டிவா இருக்கீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட கேட்டு நம்ம எப்படி பாசிட்டிவா மாத்திக்கலாம் அப்படிங்கறத ஒரு அட்வைஸ் மாதிரி கேட்டு பாருங்க. அதே மாதிரி அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஆஸ் எ பர்சன் ஹூ மே ஸ்லிப் பேக். அதாவது ஃபெயிலியர்ஸ் வந்ததுன்னா ஓகே இதுல இருந்து நம்ம ஜெயிச்சு வரலாம், கண்டிப்பா கிவ் அப் பண்ணக்கூடாது. அதாவது டோன்ட் கிவ் அப். ஓகே? ஸோ இம்பார்ட்டன்ட்லி கெட் ஸ்டார்டட் ஆன் பில்டிங் யுவர் செல்ஃப் எஸ்டீம். ஓகே? செல்ஃப் எஸ்டீம்னா உங்க மேலே நீங்க வைக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ். ஓகேவா? ஸோ இன் சோஷியாலஜி அண்ட் சைக்காலஜி செல்ஃப் எஸ்டீம் ரிஃப்ளெக்ட்ஸ் on a person's overall subjective emotional evaluation and net worth. அதாவது உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் a judgment of oneself as well as attitude. ஒருத்தரோட ஆட்டிடியூட சொல்றது இந்த செல்ஃப் எஸ்டீம் தான். செல்ஃப் எஸ்டீம்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஓகே? செல்ஃப்
கான்ஃபிடன்ஸ். செல்ஃப் எஸ்டீமோட மீனிங் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்டு. Pessimistic is not something that you are born with, that you learn from life, that affects your personal relationships, that need to be avoided. அதாவது என்னன்னா இஸ் நாட் சம்திங், எது பெசிமிஸ்டிக் எது இல்லை. நீங்க பெசிமிஸ்டிக்கோட பிறக்கல, கரெக்ட், இட் இஸ் ட்ரூ. ஓகே, லெட் அஸ் வெயிட். நீங்க பிறக்கும் போதே நெகட்டிவ் தாட்டோட பிறக்க மாட்டீங்க, நம்மளாம் அக்வயர் பண்ணிக்க கூடியது தான் நம்ம படிச்சோம். ஸோ இது ஒரு கரெக்டானது. பெசிமிஸ்டிக் இஸ் நாட் சம்திங் தட் யூ லேர்ன் ஃப்ரம் லைஃப். ஓகே, ஸோ பெசிமிசம் அப்படிங்கிறது இஸ் நாட் சம்திங் யூ லேர்ன் ஃப்ரம் யர் லைஃப். நீங்க லைஃப்ல இருந்து கத்துக்கவே இல்லைன்னு சொல்றாங்க, அது தப்பு. நம்மள ஆக்சுவலி நம்மளா அக்வயர் பண்றது தான். ஸோ தட் அஃபெக்ட்ஸ் யுவர், இட் இஸ் நாட் சம்திங், அதாவது நாட்டுங்கிறது கவனிங்க. பெசிமிஸ்டிக் இஸ் நாட் சம்திங், அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. Pessimistic is not something that affects your personal and professional relationships. அது அஃபெக்ட் பண்ணும், நாட்னு கொடுத்துருக்கிறது. Pessimistic is not something that needs to be avoided. அதாவது பெசிமிஸ்டமே அவாய்ட் பண்ணணும், இவங்க நாட் சம்திங்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அது வராது. Pessimistic is not something that needs to be kept at bay. இதுவும் தப்பு. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் you are born with. ஸோ இது இப்போ சேர்த்து படிச்சு பாருங்க கரெக்டாக இருக்கான்னு. Pessimistic is not something you are born with. கரெக்ட், நீங்க பிறக்கும் போது பெசிமிஸ்டமோட பிறக்கலை. நெக்ஸ்ட், இஃப் ஒன் டசன்ட் டீல் வித் த நெகட்டிவ் சைடு, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் மே ஷட் ஒன்ஸ் ரிலேஷன்ஷிப் அட் ஹோம் அண்ட் ஆஃபீஸ். அது கரெக்டா? இட் வில் ஹெல்ப் ஒன் டு ஃபேஸ் த டிஃபிகல்ட் டாஸ்க்ஸ் இன் லைஃபா? இப்போ நீங்க நெகட்டிவ் ஒன் டசன்ட் டீல், இப்போ நீங்க டீல் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இட் வில் ஷட்டர் த ரிலேஷன்ஷிப்ஸ். இதுதான் முக்கியமானது, ஓகேவா? இட் வில் ஹெல்ப் யூ சக்சீட். நீங்க டீல் பண்ணலன்னா சக்சீட் ஆகுங்கிறது தப்பு. இட் வில் லீட் டு கெட் அட்வர்சிட்டி தேன் அதர்ஸ், இதுவும் தப்பு. ஓகே, இட் வில் லீட் டு சூசைட், அதெல்லாம் பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. இட் வில் ஹெல்ப் ஒன் ஃபேஸ் த டிஃபிகல்ட் டாஸ்க். அதாவது நம்ம கொஸ்டின் படிக்கும்போது இந்த பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத அவாய்ட் பண்ணணும், பார்க்கணும். நம்ம படிச்சோம் இல்லையா, நெகட்டிவ் தாட்டை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் வீட்லயும் ஆஃபீஸ்லயும் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்ஸும் கெட்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிச்சோம். மற்ற எதுவுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் கரெக்ட். நெக்ஸ்ட், ஆப்டிமிசம் சீஸ் த டோனட் மீன்ஸ். ஸோ இந்த ஆப்டிமிசம் சீ த டோனட் மீன்ஸ் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? ஆல் ஆப்டிமிஸ்ட்ஸ் ஈட் டோனட், அதாவது டோனட் சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்களா? டோனட் சாப்பிட்றத பத்தி எதுவுமே சொல்லல. An optimist always looks with a positive side of life. இதுதான் கரெக்ட். ஆப்டிமிஸ்ட் வந்து எப்பவுமே பாசிட்டிவா தான் யோசிப்பான், மற்ற எல்லாமே தப்பு. ஆப்டிமிஸ்ட் ஸ்வீட் டூத், அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஆப்டிமிசம் ஹேட்ஸ் நெகட்டிவ், அதை ஹேட் நெகட்டிவ்னு சொல்லல, அவங்க பாசிட்டிவா யோசிப்பான்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஆப்டிமிஸ்ட் கம்பேர்ஸ் வித் டோனட் ஆஃப் லைஃப், டோனட் டு லைஃப். லைஃப் டோனட்டோட கம்பேர்லாம் பண்ண மாட்டான், எதை பார்த்தாலும் பாசிட்டிவா பார்ப்பான், அதுதான் ஆப்டிமிஸ்ட். Pessimist believes that it is not a lost cause. It is not a lost cause. ஓகேவா? அது ட்ரூவா கரெக்டா பார்ப்போம். They are hardwired to negativity. இது கரெக்ட். Pessimist என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, destroys the professional and personal relationships. Okay, so B and C is correct. So optimism is பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது என்னது அப்படின்னு கேட்டுக்கணும். அது ஒரு வியூ பாயிண்ட், இல்லைன்னா அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். கரெக்ட், அது வந்து நம்ம பார்க்குற விதம். வியூ பாயிண்ட்னா ஸ்கில், கரெக்ட். இதுவும் கொடுத்துருந்தாங்க டேட்டாலேயே. ஆப்டிமிசம் இஸ் அ ஸ்கில் அப்படின்னு உங்க பேராகிராஃப்லயே கொடுத்துருந்தாங்க, நீங்க கவனிச்சு பாருங்க. ஆப்டிமிசம் இஸ் லைக் அ ஸ்கில், ஸோ அது கரெக்ட். அதே மாதிரி பர்சீவியரன்ஸ்னு கொடுக்கல, இதை பத்தி எதுவுமே கொடுக்கல. பர்சீவியரன்ஸ்னா நம்ம விடாப்பிடியா இருக்கு, அதை பத்தி அவங்க எதுவுமே கொடுக்கல. ஆப்டிமிசம் அப்படிங்கிறது பொதுவா இட் இஸ் ஆப்ஷன் ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட், பீப்புள் நீட் டு ஒர்க் ஆன் பில்டிங் தேர் செல்ஃப் எஸ்டீம். அதாவது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டு ஹாவ் மோர் பாசிட்டிவ் ஆப்டிமிஸ்டிக் அவுட்லுக்கா, டு பி மோர் சக்சஸ்ஃபுல் ப்ரொஃபஷனலி, டு ஹாவ் அ பேலன்ஸ்ட் லைஃப், டு லேர்ன் அ நியூ ஸ்கில், டு பி லைக் அதர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் எஸ்டீமா இருந்தா நம்மளுக்கு பாசிட்டிவ் தாட் அதிகமாகும், ஆப்டிமிஸ்டிக். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல மற்றது ட்ரூவா ஃபால்ஸான்றதை யோசிக்காம எது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, ஐ மீன் எது பேசேஜ்ல கொடுத்துருக்காங்கன்றதை நீங்க யோசிக்கணும். நீங்க
செல்ஃப் எஸ்டீம் அதிகமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் பாசிட்டிவ் தாட் நிறைய வரும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க இந்த பேசேஜ்ல சொல்ல வர்றது. கல்டிவேட் அப்படிங்கறதோட ஓகே டைரக்ஷன்ஸ் ஃபார் கொஸ்டின் 17 and 18 மோஸ்ட் சிமிலர் மீனிங் அப்படின்னா என்ன, சினோனிம் ஆன்டோனிம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கல்டிவேட் அப்படிங்கறதோட மீனிங் என்ன? நர்ச்சர், நெக்லெக்ட், சிமுலேட். இது ரொம்ப ஈஸி கொஸ்டின். கல்டிவேட்னா நர்ச்சர் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு சப்போஸ் கல்டிவேட் அப்படிங்கறதோட மீனிங் தெரியலன்னா நம்மளுடைய அந்த பேசேஜுக்கு போய் கூட பார்க்கலாம். attempts to consciously cultivate a positive attitude and expect something. அதாவது cultivate a positive attitude னா அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட வளர்க்கறது அப்படிங்கிறதுக்கு இங்க வந்து வேற எந்த வேர்டுமே வராது. நர்ச்சர் அப்படின்னா வளர்க்கறது. ஸோ நர்ச்சர் அப்படிங்கிறது தான். கோஆக்ஸ்ட் அப்படின்னா பெர்சுவேடட். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோஆக்ஸ்ட் இஸ் பெர்சுவேடட். ஓகே, எங்க வருது ஸ்டேட்மெண்ட்ல கோஆக்ஸ்ட்னா இங்க பாருங்க. ஈவன் டைஹேட் pessimists may be persuaded, அதாவது coaxed into looking brighter life. அதாவது நெகட்டிவா திங்க் பண்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள கூட நம்ம பேசி பாசிட்டிவ் சைட பார்க்க வைக்கலாம். ஓகே, பாசிட்டிவ் சைட பார்க்க வைக்கலாம். ஸோ தட் இஸ் persuaded. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து they have asked the most opposite one. இப்போ மோஸ்ட் ஆப்போசிட் ஒன்ல பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்துக்கணும். சம்டைம்ஸ் மோஸ்ட் சிமிலரும் கொடுப்பாங்க, மோஸ்ட் ஆப்போசிட்டும் கொடுப்பாங்க. ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வர்சிட்டினா அதுக்கு ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கணும். லக்கா, குட் ஃபார்ச்சூனா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா குட் ஃபார்ச்சூன் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல அட்வர்சிட்டி இங்க இருக்கு பாருங்க. செட்பேக்ஸ் hit them harder and they take longer time to come out of the adversity. அதாவது அட்வர்சிட்டிங்கிறது நம்மளுக்கு நடக்கக்கூடிய கெடுதல். அதுக்கு ஆப்போசிட்டா, அதாவது அட்வர்சிட்டிங்கிறது கெடுதல். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வேர்டு என்ன? குட் ஃபார்ச்சூன், நல்லது. நெக்ஸ்ட் பெர்சிஸ்டன்ட். பெர்சிஸ்டன்ட்னா விடாப்பிடியா நம்ம அதை செஞ்சு காட்டுறது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து இர்ரெசல்யூட். இர்ரெசல்யூட்னா தான் நம்ம வந்து அதை செய்யாம இருக்கோம். ஓகேவா? ஆப்போசிட் டு பெர்சிஸ்டன்ட் என்னது நீங்க நல்லா கவனிக்கணும். பெர்சிஸ்டன்ட்டோட ஆப்போசிட் மீனிங் கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் மீனிங்னா அதுக்கு எது ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது இர்ரெசல்யூட் அப்படின்னா என்ன மீனிங்னா வெரி unclear mind. அன்கிளியர். ஓகேவா? அதே மாதிரி வெரி வீக் மைண்ட் செட். ரொம்ப வீக்கான மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? இப்போ வீக்கான மைண்ட் செட்னா எப்படின்னா, இப்போ விடாப்பிடியா நம்ம ஜெயிச்சு தான் காட்டணும் அப்படிங்கிறது பெர்சிஸ்டன்ட். ஓகே, ஸோ பட் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு முடிவு எடுக்காம ரொம்ப கிளியரா இல்லாம அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இர்ரெசல்யூட். ஓகே, ஸோ இதுல நிறைய வேர்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் பேசேஜ். ஒரு தடவை அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, இந்த வாட்டி நம்ம பேசேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் போவோம். ஏன்னா சில வாட்டி பேசேஜ் படிச்சாலும் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாஸ் மியூசிக் டார்வினியன்? டிட் இட்ஸ் சர்வைவல் வேல்யூ ஃபார் த Paleolithic tribes that they practiced it? Examining the customs of contemporary hunter-gatherer cultures from all over the world, one can hardly come to any other conclusion. Songs usually accompanied by dances are all but universal. So இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மியூசிக் அப்படிங்கிறது டார்வேனியன் கல்ச்சர்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. ஸோ மியூசிக் பத்தி தான் இந்த பேராகிராஃப்ல நம்ம படிக்க போறோம். ஸோ அந்த மியூசிக்கை யார் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லைட்லி டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல Paleolithic ட்ரைப்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. மியூசிக்கை ப்ராக்டிஸ் பண்ணது Paleolithic ட்ரைப்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாமினிங் த கஸ்டம்ஸ் ஆஃப் த கான்டெம்பரரி ஹண்டர் கேதரர் கல்ச்சர்ஸ். அதாவது ஹண்டர் கேதரர் கல்ச்சர்ஸ்னா அதாவது
ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற ஹண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கல்ச்சர். ஓகே, அவங்களோட கல்ச்சருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லா ஹண்டர்ஸோட கல்ச்சர்ஸும் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அதிலிருந்து ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் யூஸ்வலி அக்கம்பனிட் பை டான்சஸ் ஆர் ஆல் யூனிவர்சல். அதாவது எல்லா கல்ச்சர்லையுமே, எல்லா ஹண்டர்ஸ் கல்ச்சர்லையுமே சாங்ஸ் அண்ட் டான்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கு. ஸோ அண்ட் பிகாஸ் ஆஸ்திரேலியன் aborigines are being isolated since the arrival of their forebears about 45,000 years ago, and their songs and dances are similar to the genre of those who the other hunter gather cultures, it is reasonable to suppose that they resemble the ones practiced in Paleolithic ancestors. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இந்த டான்ஸும் அதுக்கு முன்னாடி பல வருஷம் முன்னாடி வாழ்ந்த பாலியோலித்திக் ஆன்சிஸ்டர்ஸ், அப்படி பாலியோலித்திக்ன்றது பல வருஷம் முன்னாடி இருந்தவங்க, அவங்களோட டான்ஸும் இப்போ இருக்கிற அந்த ஆஸ்திரேலியன்ஸோட அந்த ஒரு மியூசிக் அண்ட் டான்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பாலியோலித்திக்காரங்க தான் முதல்ல நம்மளுக்கு அந்த மியூசிக் அண்ட் டான்ஸை ஸ்டார்ட் பண்ணதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இந்த பேராகிராஃப்ல. நெக்ஸ்ட் பேராகிராஃப். Anthropologists have paid relatively little attention to contemporary hunter-gatherer music, relegating its study to specialists on music, as they also prone to linguistics and ethnobotany. Nonetheless, songs and dance are major elements of all hunter-gatherer societies. Furthermore, they are typically communal, and they address an impressive array of life issues. The song of the well-studied Inuit, Gabon Pygmies, and Arnhem Land Aboriginals approach a level of details and sophistication compared to those of advanced modern civilizations. Okay, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் மீனிங் பார்ப்போம். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க பேசிக்கலி இந்த பேசேஜில் பேசுறது மியூசிக்கோட ஆரிஜின் அந்த மாதிரி பேசுறாங்க. ஸோ இப்போ இந்த மியூசிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கானது ஓகே, அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அவங்க இப்போ இருக்கிற டான்ஸை பற்றி அவ்வளவா கவனிக்காம அவங்க அந்த காலத்தில் இருந்த மேஜரான டான்ஸ் பற்றி பார்த்துருக்காங்க. ஓகே, பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது மியூசிக் பற்றி மட்டும் இல்லாமல் அவங்களோட லாங்குவேஜ் பற்றியும் அவங்களுடைய அந்த ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ் பற்றியும் அவங்க இதுலேருந்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி அப்போ அவங்களுக்கு லைஃப்ல அவங்களோட இந்த ஹண்டர், அதாவது வேடர்கள் ஹண்டர்ஸோட லைஃப்ல சாங்கும் டான்ஸும் ரொம்ப முக்கியமாகவே இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சாங்ல அவங்க தன்னுடைய இனப்பிரச்சனை, அதுக்கப்புறமா தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை எல்லாமே அந்த பாட்டுல அவங்க புரிய வச்சிருந்தாங்க. த சாங் வாஸ் வெல் ஸ்டடிட். ஓகே, ஸோ இந்த நேம்ஸ் இனோயிட், கேபான் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஜஸ்ட் நேம்ஸ், ட்ரைபோட நேம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்ரோச் டு த லெவல் ஆஃப் டீடைல்ஸ், அதாவது அப்போ இருந்த டீடைல்ஸும் இப்போ இருக்கிறது ரொம்ப சிமிலரா இருக்கு. அந்த காலத்துல அந்த பாடின பாடும் இந்த சாங்ஸும் டான்ஸும் இப்போ இருக்கிற சாங்ஸும் அந்த அந்த அதே மாதிரி ட்ரைப்ஸோட டான்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அதை அவங்க அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா the compositions of modern hunter gatherers generally serve basically as a tool that invigorate their lives. அதாவது இப்போ இருக்கிற டான்சர்ஸ் அந்த அந்த சாங் அண்ட் டான்ஸர், இப்போ காட்டில் இருக்கிற வேடர்களுடைய அந்த ஒரு கல்ச்சரும் அந்த காலத்தில் இருக்கிற கல்ச்சரும் கிட்டத்தட்ட சிமிலராகவே இருந்திருக்கு. த சப்ஜெக்ட் வித்தின் த ரிப்பர்டோரிஸ் இன்க்ளூட் ஹிஸ்ட்ரி, mythology of the tribe, as well as the practical knowledge about land, plant, animal. அவங்களுடைய பாட்டு டான்ஸ் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அவங்க பாட்டு அப்புறமா அவங்களுடைய அந்த ஒரு கல்ச்சர் எதை பற்றி இருக்கும்னா, ஹிஸ்ட்ரி வரலாறு, மித்தாலஜி, ஓகேவா, அண்ட் தென் ப்ராக்டிக்கல், அதை லேண்டு, பிளான்ட், அனிமல், இது எல்லாத்த பற்றியும் அவங்க பாட்டு எழுதியிருந்தாங்க. ஆஃப் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் டு த மீனிங் ஆஃப் கேம் அனிமல்ஸ் in the Paleolithic cave art of Europe, the songs and the dance of the modern tribes are the mostly about hunting. அதாவது ஹண்டிங் பற்றி தான் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய தொழில் ஹண்டிங் தான். அதனால ஹண்டிங் அவங்க தொழிலாக இருந்ததுனால அவங்க பண்ணுற பாடல்களும் அதை பற்றி தான் இருக்கும். They speak about the various prey, empower
the hunting weapons, including dogs. They appease the animals they have killed, offer homage to the land they hunt. They recall and celebrate the successful hunts of the past. They honor the dead and ask the favor of the spirit who rules their fates. அதாவது எதை பத்தி பாடுறாங்கன்னா தன்னுடைய அந்த சாப்பிடக்கூடிய அந்த உணவுக்கு அவங்க ஒரு மரியாதை செலுத்திட்டு சாப்பிட்றாங்க. தன்னுடைய முன்னோர்களுக்கு பத்தி பாடுறாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய வேட்டையை பத்தி பேசுறாங்க. It is very self-evident that songs and dances of the contemporary hunter-gatherer society serve them at both individual and group level. அதாவது சாங்ஸ் அண்ட் டான்ஸ் ரெண்டுமே வந்து அவங்களுக்கு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையிலையும் ஒரு குரூப்பாகவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அவங்களுக்கு இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்கு அவங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ட்ரா ட்ரைபல் மெம்பர் டுகெதர் கிரியேட்டிங் காமன் நாலேஜ் அண்ட் பர்பஸ். குரூப் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டி மாதிரி ஒரு காமனான விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ தே எக்ஸைட் பேஷன் ஃபார் ஆக்ஷன். நிறைய பேர் வேலை செய்யறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இந்த பாட்டும் டான்ஸும் அமையுது அவங்களுக்கு. they are mnemonic, stirring and adding memory of information that serves tribal purpose. ஓகேவா? ஸோ இது அவங்களுக்கு ஒரு மெமரி ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு கொடுக்குது. நாட் லீஸ்ட் த நாலேஜ் ஆஃப் த சாங் அண்ட் டான்ஸ் கிவ்ஸ் பவர் டு தோஸ் வித்தின் த ட்ரைப்ஸ் ஹூ நோ த பெஸ்ட். அதாவது சாங்கும் டான்ஸும் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கும். அதாவது சொசைட்டில பவர் அப்படின்ற இந்த இடத்துல பவர் அப்படின்னா என்னன்னா அவங்களுடைய செல்வாக்கு. டு கிரியேட் அண்ட் பெர்ஃபார்ம் மியூசிக் இஸ் a human instinct. It is one of the true universals of our species. To take an extreme example, the neuroscientist Anirudh D. Patel points to Piraha, a small tribe in Brazilian Amazon. Members of this culture speak language without a number of concept of counting. Their language has no fixed term for colors. They have no creation myths, and they don't draw anything aside from simple stick figures. Yet they have music in abundance in the form of songs. அதாவது ஒரு அனிருத் டி பட்டேல் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசிக் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்விலேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றாரு. பிராஹா அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சரியான மொழி கூட இன்னும் அமையல. ஆனா அவங்களுக்கு நிறைய பாடல்கள் தெரியும். மொழியே இல்லை, அவங்களுக்கு சரியான ஒரு எழுத்து வடிவம் கூட கிடையாது. ஆனா அவங்களுக்கு மியூசிக் அவ்வளவு தெரிஞ்சிருக்கு. ஸோ மியூசிக் வந்து அவ்வளவு முக்கியமானது எல்லாரோட லைஃப்லயும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெட் அஸ் கோ இன்டு தி क्वेश्चंस. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல தி ஆத்தர் பிரைமரிலி கன்சர்ன்ட் வித், ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பேசேஜ்ல இருந்து என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு டார்வினியன் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியூசிக் அதை பத்தி மட்டும்தான் பேசுறாங்களா? இல்ல, நிறைய விஷயங்கள் பத்தியும் பேசுறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த இம்பாக்ட் ஆஃப் மியூசிக் ஆன் த மென்டல் டெவலப்மெண்ட் ஆஃப் கேதர், அதாவது அவங்களுடைய மென்டல் டெவலப்மெண்ட்டை பத்தி மட்டும் பேசுறாங்களா? இல்ல. ஆர்கியூவிங் த மியூசிக் அக்வைரிஸ் அண்ட் த ரீடிஸ்போசிஷன்ஸ் இன் ஹியூமன் எவல்யூஷன், அதாவது மியூசிக் வந்து எவ்வளவு முக்கியமானதுங்கிறத அக்வயர்ஸ். ஆர்கியூவிங் த மியூசிக் அக்வயர்ஸ் இட்ஸ் ஓன். Okay, there is a just small typo here. Acquire அப்படிங்கிறது இந்த இடத்துல அந்த word. So arguing that music acquired its own redispositions in human evolution. மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல அப்படிங்கிறது தான் இந்த பேசேஜ்ல அவங்க சொல்ல வர இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, அதாவது எல்லா பாயிண்ட்டுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் இது எது இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம தான் திங்க் பண்ணணும். ஓகே, so the author of the passage would mostly like to agree that anthropological studies of hunters should, okay, so an anthropological study வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா do special studies on linguistics and botany. correct, அதை பத்தி தான் சொல்லுது இல்லையா? so delegates of the music specialists underscore its significance, determine if music is a cultural elaboration of speech, undertake the deeper research on tribal music and understand their cultural evaluation. ஸோ அவங்க இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆந்த்ரோபாலஜி ஸ்பெஷலிஸ்ட் வந்து தே ஆர் ப்ரோன் டு லிங்குவிஸ்டிக்கு எத்னோபாட்டனி. ஸோ இந்த ரெண்டுமே டேட்டாவில் கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துலையும் லிங்குவிஸ்டிக்கு பாட்டனி அந்த வேர்ட்ஸ் இருக்கா ஆந்த்ரோபாலஜி பற்றி. ஸோ அதனால இதுதான் ஆன்சர்.
ஓகே, ஸோ எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல இருக்கிற இந்த கீவேர்டு எடுத்துக்கணும். இதுதான் ட்ரிக். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வேர்டு எடுத்து அந்த வேர்டு எங்க ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்க. இந்த இடத்துல ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சம்திங் அபவுட் தட். ஓகே, ஸோ அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பற்றி அந்த லைனை நீங்கள் தெளிவாக ஒரு தடவை படிங்க. படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அந்த லைன்லேயே லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் எத்னோபாட்டனி பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, வெரி டைரக்ட் கொஸ்டின். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஃபைனலி we have some 2-3 questions remaining. Okay, so which of the following are true about it? Which of the following are true? So they venerate the hunting weapons. Okay, எதை பத்தி சொல்றாங்கன்னா அவங்க மியூசிக் வந்து எதை பத்தி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. Regarding the musical compositions of the hunters, எதை பத்தி இருக்கும்? About hunting weapons, correct. About the prey, அதாவது அவங்களோட உணவை பத்தி பாடுவாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய ஹண்டிங் கிரவுண்ட் பத்தி பாடுவாங்க. அதாவது ஹண்டிங் பத்தி எல்லாமே இருக்கும் அவங்க. அதே மாதிரி தே செலிப்ரேட் த ஹண்டிங் விக்டரி, அதை பத்தியும் பேசுவாங்க. எஸ், பட் தே இன்வோக் த ஃபேட், அதாவது அவங்க வந்து தே இன்வோக் த ஃபேட் பத்தி பேசல, அவங்களுடைய முன்னோர்கள் பத்தி தான் பேசுவாங்க. அந்த முன்னோர்கள் தான் அவங்களுக்கு முக்கியம். ஓகேவா? ஸோ அவங்க ஃபேட் பத்தி எதுவுமே அவ்வளோ டைரக்டா அவங்க சொல்லலை. ஸோ ஏ, பி, சி அண்ட் டி இஸ் த ஆன்சர். They did not talk anything directly about their fate. Okay, which of the following can be inferred from the modern tribes at the individual level? Individual level அவங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அவங்களுக்கு மெமரி பவர் கொடுக்கும். ஓகே, பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எது பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். இருக்கிறதுல எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். சாங்ஸ் அண்ட் டான்சஸ் பிரிங் த சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி. கம்யூனிட்டி பத்தி கேட்கல, அவங்க இண்டிவிஜுவலா தான் கேட்டிருக்காங்க. இண்டிவிஜுவலா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? Members have better memory power, have an edge in performing music. அதாவது இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மெமரி பவர் இருக்கிறவங்க தான் மியூசிக் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது, மியூசிக் பண்ணவங்களுக்கு மெமரி பவர் வரும். ஸோ மெமரி பவர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனாலேயே நம்ம கண்ண மூடி டிக் பண்ண முடியாது. மற்ற ஆப்ஷன்ஸையும் ஒரு தடவை படிச்சு பார்ப்போம். ஸோ த மெம்பர்ஸ் who was skilled in songs and dance perceived more dynamic. டைனமிக்னா ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் எதுவுமே அவங்க சொல்லலாம். ஸோ ரிமைனிங் இன்னும் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நாலேஜ் ஆஃப் சாங்ஸ் அண்ட் டான்சஸ் கிராண்ட் மெம்பர்ஸ் அண்ட் எலிவேஷன் ஸ்டேட்டஸ் இன் கிளான். அதாவது அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும், ஒரு செல்வாக்கு கிடைக்கும். இது நம்ம பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த பவர் அப்படின்னு படித்தோம் இல்லையா, அந்த பவருங்கிறத தான் அவங்க எலிவேட்டட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், so today's topic, I hope it is clear for everyone. So thank you for attending the bank PO and clerk coaching class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Let us meet in the next session. Thank you.